புதுச்சேரியில் நடந்த ஒரு ஆட்சி எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ நடந்த ஒரு ஆட்சி எப்படி நடந்த ஒரு ஆட்சியா? நடந்த ஒரு ஆட்சி பற்றி எல்லாம் எண்ணங்களோட உங்களுக்கு தானே சார் நல்லா தெரியும். மக்கள் எப்படி இருக்காங்க, எவ்வளோ துன்பப்படுறாங்க என்னன்றதான் உங்களுக்கு தானே சரி. ஒன்றுமே இல்லையா சார். பாண்டிச்சேரிக்கு ஒரு மாநில அந்தஸ்து கொடுத்தா கூட போதுமா சார்? நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிடுறோம். இன்றைக்கி கூட மாநில அந்தஸ்து தானே கேட்குறோம். எத்தனை ஆண்டுகளாக எவ்வளோ கொடுமை நினச்சி பாருங்கள். நம்ம எவ்வளவு இருக்கிற எவ்வளவு பின்தங்கி போயிருக்கிறோம். கோவா போனோம்னா எப்படி நம்மளோட மக்கள் தொகையில் குறைச்சிரும். கோவா பார்த்திங்கன்னா அத்தனை 1000 கோடி ரூபா அங்கே வந்து அள்ளி கொடுக்கும். நமக்கு ஒன்றுமே இல்லையே. ஒரு தொழிற்சாலை வரலை. எவ்வளோ இண்டஸ்ட்ரி வருது எங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா. எங்கள் முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தொழிற்சாலை, ஒவ்வொரு வகையான புது திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லையன்றதான் வருத்தமாக இருக்குது. புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு புதுச்சேரி ஆக்கும்னு புதுச்சேரி வந்த பிரதமரும் சரி, மத்திய அமைச்சர் அமித்ஷா சரி எல்லாமே தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த இது நிறைவேறல. அவர் பிரதமர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். நாங்கள் எந்த ஊருக்காரங்க? நாங்கள் இருந்து இல்லை எங்கள் சொகையை பிடிச்சிக்குவாங்க. நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருப்போம். இந்த புதுச்சேரி வளமான புதுச்சேரி, வலிமையான புதுச்சேரி. சார், கடந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு திட்டங்களையும் செயல்படுத்தல. அதனால தான் வந்து காங்கிரஸ் திமுக ஆட்சி மீண்டும் வரல. ஆனால் இப்போ வந்து சிறப்பான முறையில் புதுச்சேரியில் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தி வரதா முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் நீங்கள் எப்படி மாறுபடுது? என்ன சார், நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆச்சு சார். நாங்கள் ஆட்சியிலேருந்து 10 வருஷம், காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து 10 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நாங்கள் திமுக ஆட்சியிலேருந்து 30 வருஷம் ஆகிப்போச்சு சார். செய்தை கூட காட்டுக்கு போய் 11 மாதம் தான் அங்கே இருந்தேன். நாங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு? நாங்கள் 30 வருஷம் கிட்டத்தட்ட 36 முடிச்சுக்கு விடுது. அதனால் வந்து இப்போதைக்கு அதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தேர்தலில் தான் தலைவர்கள் தான் முடிவு எடுப்பாங்க. சார், காங்கிரஸ் திமுக ஆகிய இரு கட்சிகளும் வந்து தனித்தனியாக பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக வந்து போராட்டங்களை நடத்திட்டு வராங்க. இதுக்கப்புறமாச்சு நீங்கள் வந்துருக்கீங்க. அது அந்தந்த கட்சியில் தனித்தனியாக நடத்துவாங்க தான். அவங்க கொடுக்குற அதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து நடத்தணுன்றதெல்லாம் இல்லை. எங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குது, எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அது எங்கள் கட்சி நடத்தும். அவங்களுக்கு அது மாதிரி எது சிலதெல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளமாக தெரியும், சரி இதெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளமாக தெரியாத போகும். அதனால் அது நாங்களாம் சேர்ந்து நடத்தணுன்றதெல்லாம் இல்லை. சேர்ந்து நடத்தக்கூடிய ஏதோ போராட்டம் தான் நாங்கள் சேர்ந்து நடத்துவோம். இப்போதைக்கு எங்களுக்கு பொறுத்தவரை மக்கள் பிரச்சனையை நேரடியாக முன்னிறுத்தி புதுச்சேரியை வளமான புதுச்சேரி, வலிமையான புதுச்சேரி. கண்டிப்பாக எங்கள் ஊர் சார் இது. அதனால் நான் இங்கே தான் இருப்பேன். கவலைப்படாது. கட்சியின் செயல்பாடு, உங்கள் கட்சியின் செயல்பாடுகளை ஒவ்வொரு தொகுதியிலையும் பல்வேறு நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்த கட்சி வளர்ச்சிக்கான இன்னும் வேறு என்ன திட்டங்களை வச்சுருக்கீங்க? உறுப்பினர் சேர்க்குறேன் சார். இப்போ உறுப்பினர் படி முடியட்டும். அது கூட ஒன்று ஒன்றா சொல்கிறோம் சார். வரக்கூடிய தேர்தலில் 30 தொகுதியிலையும் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் உங்ககிட்ட ரெடியாக இருக்கிறாங்களா சார்? எங்ககிட்ட 60 தொகுதி ஆளுகிறாங்க. ஒவ்வொரு முடிவுலைங்க.